சனி வக்ரம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிரக அமைப்பு இதுதாங்க. உலக அளவில் பல மாறுதல் நடந்துட்டு இருக்கு. போர் இருக்கா இல்லையா, பெட்ரோல் விலை கூடுதா இல்லையா, அது ஏங்க நான் பார்க்கணும். நம்ம வீட்டில் வாங்குகிற பெட்ரோல் சம்மந்தப்பட்டது. இந்த நகை பார்த்தீங்கன்னா திடீர்னு வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் சார்? குரு உச்சம் பெற்று அதுக்கு திரிகோணத்தில் சனி பகவான். அப்போ நகை இருக்கா இல்லையா, நகை வருமா வராதா, நகை வாங்கலாமா, நகைச்சீட்டு போட்டாமே என்னாச்சு சார், நகையை அடகு வச்சுருக்கோம் அது மீட்க முடியுமா, இது மாதிரி அடிப்படை விஷயங்கள் இருக்கு இல்லையா. உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, வருமானம் என்ன பண்ணுது. அப்போ சனியோட வக்கர அமைப்பில் 12 ராசிகள் பெனிஃபிட் அடைய போகிறீங்க. அதில் உங்கள் ராசியை முக்கியமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயங்க, இந்த அமைப்பில் என்ன நடக்க போகுதுன்னா, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாறுதல். கீழ் விழுந்தவன் மேலே வரப்போகிறான், மேலே இருக்கிறவன் கவனமாக இருக்கணும், கீழ் விழுக வாய்ப்பு இருக்குது. இதே இது திருமணம் இருக்கா இல்லையா, திருமணம் இல்லாதவங்க பல பேர், வாழ்ந்தவங்க ஏன்டா கல்யாணம் பண்ணவங்க மாதிரி அவங்களுக்குலாம் இந்த சொல்யூஷன் இந்த வக்கர காலகட்டம் தான். கணவன் மனைவி நிறைய பேர்த்துக்குங்க வாழ்க்கையை எப்படி கன்டினியூ பண்ணுறதுங்கிற ஒரு இதில் இருக்குது. அதை தாண்டி அடுத்து குழந்தை பிறப்பு, குழந்தைய வளர்க்க முடியலன்னு பல பேர், நம்ம குழந்தையே இல்லைன்னு பல பேர். ஏன் சார் இந்த சூழ்நிலைகள்? கிரகங்கள் செய்யும் ஜாலங்கள் தாங்க காரணம். பொருளாதார ரீதியாக இடம் வீடு சொத்து, நமக்குன்னு ஒரு லக்கு கிடைக்குமா, அதிர்ஷ்டம் கிடைக்குமா, இறை வழிபாடு இறை அருள் கிடைக்குமா, மன நிம்மதி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற பல பேருக்கும் இது பொருந்தும். இந்த 12 ராசிகள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சில கேரக்டரிஸ்டிக் மாறுது நிச்சயமாக. ஆனால் இந்த சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிடும், தடுக்க வேண்டியதை தடுத்துட்டு இருந்தது இத்தனை நாளாக. இப்போ கொடுக்க போகிறது என்ன, அதான் இங்கே விஷயம். இந்த காலகட்டத்தில் காம்பினேஷன் எஃபெக்ட் அந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, குரு அதோட தன்மையும் ராகு கேதுவோட தன்மையும் நினச்சிருக்கேன், அதாங்க ப்ளஸ்ஸு. அப்போ சனி வக்ர காலகட்டத்தில் 3 கிரகங்களும் சேர்ந்து நமக்கு செய்கின்ற அமைப்புகள் ஏன்னா காம்பினேஷன் எஃபெக்ட் தான். உங்கள் ராசி வெள்ள காத்திருக்கிறீர்கள், ஜொலிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. தடைகளை விட்டுட்டு அடுத்து நிமிர்ந்த நடையோடு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள். ஆனால் ஒன்றே ஒன்று, அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நமக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ரோட்டில் நல்லா நடக்கிற மாதிரி தெளிவான காலகட்டம். முதல்ல வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்கள். புதிய வாய்ப்புகள், புதிய வெற்றிகள், புதிய பாதையை அமைக்கின்ற காலகட்டம் வந்திருக்கு. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் அர்த்தாஷ்ட சனியின் தாக்கம் குறைகிறது. வாழ்வில் வெளிச்சம் வெற்றி வருகிறது. குரு 8ஆம் இடத்துல உச்சம் வேறு, உங்கள் 9ஆம் இடத்துக்கு வேறு வகை போகுது. அப்போ டிசம்பர் 11 வரை உங்கள் வாழ்வில் வெளிச்சம் வெற்றி கொடிகட்டி பறக்கும் காலகட்டம். பொதுவாக தனுசு ராசினாலே சுதந்திர பிரியர்கள், சுதந்திரமாக சிந்திக்கக்கூடியது, அறிவு சார்ந்ததை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. நல்ல விஷயம் எங்கே இருக்கோ அங்கே தனுசு ராசி இருக்கும். சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் சொல்லுகிற ராசி இந்த ராசிங்க. அன்பும் உண்டு, அரவணைப்பும் உண்டு, ஆன்மீகம் இறைபக்தி எல்லாமே உண்டு. ஆனால் நீதி நேர்மை பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியது. பண விஷயத்தில் நியாயமானவர்களில் இந்த ராசி நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ராசியை பற்றி இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த காலகட்டத்தை பார்ப்போம். முதல்ல இந்த ராசிக்கு அதிர்ஷ்ட கதவை தட்டும் காலகட்டம். அதிர்ஷ்டம் எப்படி சார் தட்டும் அப்படின்னா, திடீர் ஆப்பர்ச்சுனிட்டி அதிரடியாக வந்து நிற்கும். அதிரடி ஆஃபர் மாதிரி. அது என்னென்னு படிக்க நேரம் கூட இருக்காது. வாங்கிக்கிறீங்களா, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இடம் வருது வாங்கிக்கிங்கம்பாங்க. மார்க்கெட் ரேட்டை விட 10% கம்மியாக இருக்கும். இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்றா கூட காசு, ஆனால் காசு ரெடி பண்ணணுமே. இது ஒன்று. சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் திடீர்னு மெச்சூரி ஆகிடுச்சு, அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது ஒன்று. இது ரொம்ப நாளாக உங்களுக்கு வர வேண்டிய பணம், யாரெல்லாம் கொடுக்க வேண்டிய பணமோ அவங்ககிட்ட பணம் வந்திருக்கு, இப்போ போய் கேட்டால் கொடுக்குற சூழ்நிலை வந்திருக்கு. இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஒரு சில நிறைய பேர், சார் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலான் இருக்கேன், இப்போ தான் பார்த்திங்கன்னா நல்ல இன்ஸ்டியூட் நல்ல மைண்ட் செட் வந்திருக்கும். இது மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. அப்போ சரியாக பயன்படுத்தி கொண்டால் சில வருடங்கள் ஜெயித்து கொண்டே இருக்கலாம். இந்த சூட்சம ரகசியங்கள் பார்ப்போம். முதல்ல இந்த ராசிக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கிது. நிரந்தர வேலை வாய்ப்புன்னா அவர் தான் செய்கின்ற வேலையில் ஒன்று கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், இல்லை அந்த இதில் படிப்படியாக முன்னேறி செல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள் வருது. வேலையில் மிகப்பெரிய பொருளாதார உயர்வு ஏற்படுகிறது, சம்பள உயர்வு அந்த மாதிரி. அது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் வரைக்கும் நல்ல அமைப்பு இருக்குது. அது இப்போ இருந்து அதுக்குள்ளே முயற்சி செய்து வெற்றி வாய்ப்பில் ஜொலிச்சிருங்க. சீக்கிரம் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ விட்டுட்டிங்க அப்படின்னா இதே வாய்ப்பு சில காலம் வராது. பிரச்சனையை கொடுத்துட்டு சனி பகவான் தான். ஏன்னா நாளில் இருக்க சனி பகவான் என்ன பண்ணுச்சுன்னா, உங்களுக்கு வாய்ப்புகள் சோம்பேறித்தனத்தை கொடுத்துட்டு உங்களை பற்றி அவ்வளோ முன்னேற்றம் விடாமல் 6ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ டக்குன்னு வேலை நடக்குது. வேலையில் வெற்றி, உயர் பதவி உண்டு, அங்கீகாரம் உண்டு, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் உண்டு, இடமாற்றம் ஏற்படுகிறது. அற்புதமாக இருக்குது. அடுத்து வேலையில் சூப்பர். சார் திருமணம் உண்டா? திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நியரஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் பக்கம் வருது. அது அந்த நேரத்தில் அற்புதமான மனதுக்கு பிடித்த வரன் வருது. இது பேச்சுவார்த்தை ராசி திருமண பேச்சுவார்த்தையெல்லாம் பேசிகிட்டே போய் முடிவாகாமல் போயிடுச்சு. நான் இங்கே இருக்குங்கிறாங்க, அங்கே இல்லைங்கிறாங்க.
என்ன சார் ஆளுக்கு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, கோயிலில் வைக்கணும்னு ஒரு பாட்சி வந்துருச்சு சார், திடீர்னு வாழை மரத்தாளி கட்டுங்கிறாங்க, ராகுக்கு எதுங்கிறாங்க, ஒன்றுமே புரியல இந்த ராசிக்கு. கோச்சார ரீதியாக பரிகாரம் கொடுத்துருக்காங்க, அதனால் அதையும் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அப்போ நல்ல வரன் வருது, இறுதியில் ஒரு பரிகாரம் கொடுக்குற, அது பொது பரிகாரம், எல்லாத்துக்கும் அதை பரிகாரம் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ராசி பார்த்திங்கன்னா நல்ல வரன் வந்து மனதுக்கு சுபமான வரனாக இருக்கும். திருமண தடைகள் விலகுது, இது ஓகே. இது ஒரு சிலருக்கு. பொதுவாக பெருமள பொருத்தத்திலே 4ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து பொருத்தம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை, நட்சத்திர பொருத்தம் தாண்டி. அது ஏன்னா 6ஆம் அதிபதி எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, லோன் வாங்குகிறாங்க. அப்போ 12ஆம் இடம் முக்கியம், அதான் அது ஜோசிய சூட்சமத்தை சொல்லுவோம். இப்போ அதை விட ஆல்ரெடி திருமண வாழ்க்கையில் ஒரு சில கசப்புகள் இருக்குது சார், சரியாகுமா, குழந்தை இருக்குது, அடுத்த வாழ்க்கையை என்ன பண்ணணும், இது அடுத்த வாழ்க்கை நிரந்தரமாக அமையுமா, ஆல்ரெடி டைவர்ஸ் ஆகிடுச்சு, எங்களுக்கு அடுத்த வாழ்க்கை எப்போ வரணும் அமையும், இது மாதிரி எண்ணங்கள் இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்தால் சகலமும் ஜெயிச்சிடலாம். இதுதான் இப்போ இந்த ராசிக்கு சூட்சம விஷயம் ஓகே. இன்னொரு விஷயத்து முக்கியமானது, ஆன்மீக சுற்றுலா, தொலைதூர பயணங்கள் உண்டு, அதுக்குண்டான ஒரு லாங் ட்ரிப் இருக்குது, அதை போயிட்டு வர வேண்டியது, வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்ற வேண்டிய காலகட்டம். நிறைய பேருக்கு கோயில் வேண்டுதல் இருக்கும், பெண்டிங் இருக்கும். ஒரு இன்பச் சுற்றுலா, இந்த நேரத்தில் இன்பச் சுற்றுலாவா அப்படி தான் அமையுதுங்க. ஏன்னா எங்கேயும் போகும் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த ராசி, மன நெருக்கடி, ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இப்போ தான் ஒரு கோயில் குளமோ வெளியவோ அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி வெளியே போக வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இந்த ராசிக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது தடை ஏற்பட்டது பல டைம். போகிறோம், பார்க்குறோம், வாங்கலாம்னு நினச்சா அமையலை, பணம் இருக்குது அமையலை. ஒரு சிலருக்கு சார் நல்ல இடமா இருக்குது, ஆனால் பணம் கையில் வரல, ஆக மொத்தம் ப்ராப்பர்ட்டி அமையவே இல்லை. வாங்கின ப்ராப்பர்ட்டியும் பிரச்சனை, பட்டா மாறுதல் நடக்கலை. இப்போ தாங்க ப்ராப்பர்ட்டி வாங்குகிற யோகம், வண்டி வாங்கின யோகங்கள் வந்திருக்கு. தடைப்பட்டதெல்லாம் விலகிற காலகட்டம். இந்த ராசிக்காரங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்க யோக காலகட்டம் வந்திருக்கு. பொதுவாக அந்த ப்ராப்பர்ட்டி என்ன தசை வாங்கலாம், என்ன ஊரில் வாங்கலாம், என்ன பேரில் வாங்கலாம், அதெல்லாம் இருக்குது. ஒரு சிலர் வந்திருந்தார் இந்த ராசிக்காரர். நான் வந்தவனே சொன்னேன், அவர் பைக்கு தான் வாங்கினார். பைக்கு சொன்ன உடனே சொன்னேன், அவர் ஜாதகத்தை பார்த்தோன்னே நீங்கள் ஜூபிட்டர் பிராண்டில் இவி வெஹிக்கிள் வாங்கிக்கோங்க, அதாவது டிவிஎஸ் பிராண்டில் ஜூபிட்டர் மாதிரி இருக்கிற இவி வெஹிக்கிள் வாங்கினார். அவர் வேறு ஐடியா தான் வச்சுருந்தார். கடைசியில் பார்த்தா அதான் வாங்கினார். அவர் சொன்னார், நான் இது வேணாம் சும்மா தாங்க போனேன், எனக்கு மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னு. வண்டி வாங்கின பேர் வரைக்கும் சொல்லலாம், அது உங்களுக்கு உயிர் வரைக்கும் உற்ற நண்பனாகவும் இருக்கும். இப்போ இந்த ராசி குழந்தை சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா ஒரு சில மன வருத்தம் இருந்தது, குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு. ஒரு சில மிஸ்கரேஜ் ஆகிடுச்சு சார், என்னன்னே தெரில சார், கன்சீவ் ஆகிடுச்சின்னு, ஒரு சிலருக்கு மிஸ்கரேஜ் ஆகிடுச்சின்னு. குழந்தை ரீதியாக நல்ல முடிவு உண்டுங்க. அது உங்களுக்கு ஏன் நடந்தது அப்படிங்கிறது, டாக்டர் நல்லா இருக்குன்னு சொல்லி கூட நடந்தது, கால சூழ்நிலையாக இருக்கும். நேரம் தகுந்த மாதிரி மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள், உடல் சம்மந்தப்பட்ட எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்ட அது இருந்தாலும் அதையும் பண்ணிக்கங்க. நல்ல நேரம் பார்த்து சூஸ் பண்ணிக்க, ஜெயிச்சிடுவீங்க. பிஸ்னஸ் எப்படி இருக்குது, இந்த ராசி பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 10ல் சனி பகவான் வந்து பல தடைகள் கொடுத்துருந்தது, இப்போ டக்குன்னு விலகிறனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இது வரும். அது சரியாக பயன்படுத்தி கொண்டால் வெற்றியாக இருக்கும். எல்லாமே வெளிநாட்டு ஒப்பந்தங்கள், வெளியூர் ஒப்பந்தங்களாக இருக்கும். இந்த நேரத்தில் ட்ரிப்புக்கு போகிறோம், வெளியும் போக வேண்டியது இருக்குது, பிஸ்னஸும் இருக்குது, வேலையாட்கள் அமையுமா, ரியல் எஸ்டேட் துறைகள், இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மாதிரி வேலையும் என்ஜாய்மெண்ட்டும் பேலன்ஸ் பண்ண பார்த்துக்கங்க. இல்லை தொழில் ரீதியாக எங்கே போகிறீங்களோ அங்கே ட்ரிப்பு சூஸ் பண்ணிக்கோங்க. கடனை குறைக்க வேண்டிய ராசி, தொழிலை வளர்க்க வேண்டிய ராசி, ஆக மொத்தம் கோல்டன் டைம் வந்திருக்கு. ராசிக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, முருகர் வழிபாடு, வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகர், குடும்ப நிலையில் இருக்கிற முருகர் வழிபாடு செய்தால் நிச்சயமாக சுபமாக இருக்கிறது. இன்னொரு கோயில், துலாபாரம் உள்ள கோயிலில், அதாவது வெயிட்டு கொடுத்த எடைக்கு எடை, எந்த ஒரு விஷயம் எடைக்கு எடை கொடுக்குற மாதிரி வேண்டுதல் பண்ணிக்கங்க, ஜெயித்துட்டே இருப்பீங்க. ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்துருச்சு, சுபமான காலகட்டம். வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இத்தனை நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சார பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம். கோச்சார பலன்களோட ஜாதக பலன் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 100க்கு 100% இருக்கும். பொதுவாக யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண ரீதியான விஷயங்களுக்கு, குழந்தை பிறப்புக்கு உண்டான சொத்து சுகம் எப்போ அதிர்ஷ்டம் கதவு கட்டும், நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட்டுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டம் வந்திருக்கு. அதுக்குண்டான வாய்ப்புனா ஸ்கிரீனில் தெரிய அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு வாழ்வில் திருப்பமுனை ஏற்படுத்த முடியும். அதோட முக்கியமாக நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக கேடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தந்தாற்போல் அனைவருக்கும் ஜோதிடம், வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும். ஜோதிடம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க வெற்றி பெற்றவங்களாக இருக்காங்க. அதாவது ஒரு பணக்காரங்க எப்பவுமே ஜோதிடர்கள் எப்பவுமே கூட வச்சுக்குவாங்க. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் கூட ஜோதிடர் ஒருத்தர் துணையாக இருக்காங்க. எதுக்குன்னா ஜோதிடர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் கிரகங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆன்லைன் அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கங்க. பொதுவாக ஜாதகம் நமக்கு சாதக சூழ்நிலை எப்போ, நல்ல நேரம் எப்போ, சரியான சூழ்நிலைகள் தெரிஞ்சுக்கலாம், தவறான நேரமாக விலகி நின்றுக்கலாம். அப்போ இது மாதிரி தெரிந்து கொள்ள நல்லாயிருக்கு.
நிச்சயமாக யாருக்கா ஜாதகம் பிரசனம் பார்த்து சேஃப்டி ஆகணும்னா ஸ்கிரீனில் தெரிய எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.